உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ். உயிரோடு தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் தாயக உடவியலாளர் இரா மதுரன் இணைந்து சமகால அரசியல் நிலைமைகளை எடுத்து வருவதற்காக இங்கே எங்களோடு இணைந்திருக்கின்றார். வணக்கம் ராமேந்திரன். வணக்கம் அன்பர்களுக்கும் நேர வணக்கம். தேர்தல் பிரச்சாரங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்திருக்கின்றது. நிறைய சம்பவங்கள் நடைபெற்றது. சில நாட்களுக்கு முன்னதாக கட்சிகள் தங்களுடைய கூட்டங்களை நடத்தியிருந்தார்கள். சில கூட்டத்தில் சனத்திரள் இருந்ததாகவும், இன்னும் சிலருடைய கூட்டங்களில் அங்கள் மக்களுடைய வருகை குறைவாக இருந்ததாக கூட கூறப்படுகின்றது. இப்பொழுது தேர்தல் பிரச்சாரங்கள் யாவுமே முடிவுக்கு வந்திருக்கின்றது. என்ன நிலவரம் என்பதை எங்களுடைய உறவுகளுக்கு கூறுங்கள். உண்மை, 2024 நாடாளுமன்ற தேர்தல் உண்மையிலே தமிழர் தாயகத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான ஒரு செய்தியை சொல்கின்ற வகையில் தான் இந்த தேர்தல் களம் அமைந்திருக்கின்றது என்று தான் நான் கூற வேண்டும். ஏனென்று சொன்னால், இதுவரை காலமும் தமிழ் தேசிய அரசியல் என்பது ஒரு மிகப்பெரிய ஒரு எழுச்சி பூர்வமான நிலையில் தான் இந்த தேர்தல் அரசியல் என்பது இருந்தது. அந்த தேர்தல் அரசியல் அவ்வாறு எழுச்சி நிலைமைக்கு மாறாக இன்று சகல கட்சிகளுமே சகல வேட்பாளர்களுமே மக்களை சந்திப்பதற்கு அஞ்சுகின்ற ஒரு நிலைமை தான் இருக்கின்றது. இன்று ஒரு அந்த கட்சியினுடைய ஒரு வேட்பாளனுடைய துண்டு பிரசுரங்களையோ இல்லை அந்த கட்சியினுடைய ஒரு சின்னங்கள் தொடர்பான அந்த துண்டறிக்கைகளையோ மக்கள் மத்தியிலே கொண்டு செல்கின்ற போது வெறுமனே அந்த வீட்டு படலையோடு தான் அவர்களுடைய உறவு இருக்கின்றது. அதுவும் சம்பளத்துக்கு பிடிக்கப்பட்ட நபர்கள், அந்த கட்சியோ இல்லை அந்த வேட்பாளருடைய கொள்கைகளை அறிந்தவர்களோ இல்லை அந்த வேட்பாளரை நேரடியாக அறிந்தவரோ இல்லை வேட்பாளர் தொடர்பாகவோ கட்சி தொடர்பாகவோ கேட்கப்படுகின்ற கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடியவர்களாகவோ அங்கே இல்லாமல் வெறுமனே ஒரு ஒப்பந்த அடிப்படையிலே ஒரு கூலி அடிப்படையிலே அந்த துண்டு பிரசுரங்களை வழங்குகின்ற நபர்களை கொண்டுதான் பிரச்சாரம் செய்கின்ற அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. ஒன்று குறுகிய காலம், அதைவிட கடந்த 15 ஆண்டு கால ஏமாற்றம், தமிழ் தேசிய அரசினுடைய ஏமாற்றம் மக்கள் மத்தியிலே ஒரு தமிழ் தேசியம் தொடர்பான ஒரு விரக்தி நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஆகவே மக்களுடைய பல கேள்விகள் இருக்கின்றது. இன்று 15 வருடமாக இதுவரை காலமும் கண்ணை மூடிக்கொண்டு தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினால் கைகாட்டப்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அடிப்படையிலும் இல்லை அதிலிருந்து வெளியேறி ஓரளவு தமிழ் தேசியத்தோடு நிற்பார்கள், மாற்று தரப்பாக இருப்பார்கள் என்ற ஒரு நம்பிக்கையிலும் தமிழ் மக்கள் கண்ணை மூடிக்கொண்டு வாக்களித்தார்கள். அவை கண்ணை மூடிக்கொண்டு தமிழ் தேசியத்துக்காக வாக்களித்த நிலைமை என்பது இன்று மாறி இன்று தமிழ் தேசியத்தை சார்ந்தவர்களையே உங்கள் கடந்த காலத்தில் என்ன செய்தீர்கள், சொல்லிய வாக்குறுதிகள் என்னாச்சு, இந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் இந்த தீர்வை கொண்டு வந்தீர்கள், மீண்டும் உங்களை நாங்கள் தெரிவு செய்வதனூடாக நீங்கள் இதை செய்ய போகின்றீர்கள் என்ற கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. நேற்றைய தினம் கூட சுழிபுரம் பகுதியிலே சுமந்திரன் அவர்கள் பங்கேற்ற கூட்டத்திலே அங்கே இருவர் சுமந்திரனுக்கு எதிராக நான் நினைக்கிறேன் அவருடைய கட்சியை சேர்ந்தவர்களாகத்தான் இருக்க வேண்டும், அவரை எதிராக கேள்வி கேட்ட போது அவர்களை மது போதையிலே வந்தவர்களாக கூறி போலீசாரை கொண்டு வெளியேற்றிய சம்பவத்தை காணொலி ஊடாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. இதே போன்ற நிலைமைதான் எல்லா வேட்பாளர்களுக்கும் இருக்கின்றது. ஒரு கணிசமானவர்கள் தான் ஒரு நேர்மையாக மக்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த துண்டறிக்கை நீங்கள் ஒவ்வொரு வீட்டு படலையும் பார்த்தால் அந்த வீட்டு படலைகளிலே அனாமதயமாகத்தான் அந்த கட்சியினுடைய துண்டறிக்கை. கடந்த காலத்திலே நீங்கள் பார்த்தீர்களானால் உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருக்கட்டும், மாகாண சபை தேர்தலாக இருக்கட்டும், பாராளுமன்ற தேர்தலாக இருக்கட்டும், ஒவ்வொரு வாக்காளரையும் நேரடியாக முகம் கொடுத்து அந்த வேட்பாளர் அவர்களோடு அளவலாவி தனக்கு ஆதரவு வழங்குமாறு கேட்கின்ற ஒரு போக்கு இருந்தது. ஆனால் இந்த தேர்தலிலே தமிழ் தேசிய பரப்பிலே மிக அரிதாகத்தான் அவ்வாறான சம்பவங்கள் இருக்கின்றது. பெரும்பாலான வேட்பாளர்கள் மக்களை சந்திப்பதற்கு இயலாதவர்களாக இருக்கின்றார்கள். அதை விட கணிசமானவர்கள், யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் 396 வேட்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு செயல்பாட்டு நிலையில் எடுத்துக்கொண்டால் ஒரு சில கட்சிகளும் ஒரு சில சுயேட்சை குழுக்களை தவிர ஏனையவர்கள் எல்லாம் அந்த தேர்தல் அவர்கள் வேட்புமனுக்கள் தாக்கல் செய்ததோடு அவர்களுடைய கடமை முடிந்து விட்டதாக அவர்கள் வீடுகளுக்குள்ளே இருக்கின்றார்கள். ஆகவே இதுதான் நிலவரம். மக்கள் மிகவும் வெளிப்படைந்திருக்கின்றார்கள், விரக்தி அடைந்திருக்கின்றார்கள். இதன் காரணமாக இந்த கட்சிகளினால் மக்களை சென்றடைய முடியாத நிலைமை இருக்கின்றது. கட்சிகளுடைய பரப்புரைகளோ கட்சிகளுடைய பிரச்சாரங்களோ மக்களுடைய வாக்களிப்பை தீர்மானிக்கக்கூடிய வகையிலே எதுவுமே செல்வாக்கு செலுத்தக்கூடிய வகையிலே இல்லை. வெறுமனே ஒரு சடங்கு சம்பிரதாயபூர்வமான கூட்டங்கள் தான். இன்று ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு உரையாடுகின்ற போது கூறியிருந்தார், நாங்கள் ஒரு பெரிய ஒரு பொதுக்கூட்டங்களை கூட்டுவதை விட ஒரு நேரடியாக ஒரு மக்கள் சந்திப்புகள் ஒரு 40 பேர் 50 பேரோடு ஒரு பரப்புரை கூட்டங்களை நடத்துவதே கௌரவமாகவும் இருக்கும், பொருத்தமாகவும் இருக்கும், அதுதான் பயனுள்ளதாகவும் இருக்கும் என்ற வகையிலே தாங்கள் உணர்ந்து கொண்டதாக
ஏனால் பொதுக்கூட்டம் என்ற அடிப்படையிலே பெரிய ஆரவாரங்களை செய்து அங்கே கதிரைகளை அடுக்கிவிட்டு பந்தல்களை போட்டு ஒளிபெருக்கிகளை கட்டிவிட்டு காத்திருந்தாலும் அங்கே மக்கள் வந்து சேருவதற்கு பல மணி நேரங்கள், மக்களை கூட்டுவது என்பது பெரிய சிரமமான நிலைமை இருக்கிறது. இன்று பல தேர்தல் பரப்புரை கூட்டங்கள் எல்லாமே இசை நிகழ்ச்சிகளோடு தான் நடைபெறுகின்றது. முன்னர் எல்லாம் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு சேர்ந்ததாகத்தான் இந்த தேர்தல் பொதுக்கூட்டங்கள் இடம்பெறும். ஆனால் இப்போது மக்களை வரவைக்கின்ற ஒரு உபாயமாக ஒரு இசை நிகழ்ச்சிகளோடு தான் தேர்தல் பரப்புரை கூட்டங்களை சகல கட்சிகளும் பாகுபாடின்றி நடத்தி கொண்டிருக்கின்றன. அவை மக்கள் தமிழ் தேசியத்தின்பால் ஈர்ப்போடு வாக்களிக்கின்ற நிலைமையும் இல்லை, அந்த கட்சிகளுடைய பரப்புரை கூட்டங்களிலே பங்கெடுக்கக்கூடிய நிலைமையும் இல்லை. இதன் காரணமாகத்தான் பல கட்சிகள் பிரம்மாண்ட பொதுக்கூட்டங்களை நடத்த முடியாதவர்களாக இருக்கின்றார்கள். அதிலே சில கட்சிகள் பேருந்துகளிலே அழைத்து வந்து தமிழ் தேசிய பரப்புரை என்கின்ற கட்சிகள் கூட தங்களுடைய வேறு வேறு பிரதேசங்களிலே, உண்மையில் அந்த பிரதேசத்திலே ஒரு கூட்டம் நடைபெறுகின்றது என்று சொன்னால் தங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வெகுஜன கவர்ச்சி இருக்குது என்பதாக காட்டி மக்களை ஏமாற்றுவதற்காக பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற வேறு பிரதேசங்களில் இருந்தெல்லாம் பேருந்துகளிலே ஆட்களை ஏற்றி வந்து சிலவேளை அந்த கட்சிகளுக்கு சம்மதம் இல்லாதவர்களை கூட அழைத்து வந்து அங்கே கதிரைகளை நிரப்பி விட்டு எங்களுக்கு அரங்கன் நிறைந்ததாக நாங்கள் கூட்டத்தை நடத்தினோம் என்பதாக ஒரு ஒரு கண்கட்டு வித்தையை காட்டுகின்ற செயல்பாடுகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதைவிட சில உள்ளக கலந்துரையாடல்கள் கூட மக்களை ஒரு கட்சியினுடைய கூட்டம் என்று அழைத்தால் வர முடியாத பட்சத்தில் அந்த ஏற்பாடு செய்பவர்கள் தங்களுடைய முக அறிமுகத்தை வைத்துக் கொண்டு ஒரு 15 நிமிடம் அரை மணி நேரம் கூட்டம் தொடங்கும் வரையாவது கொஞ்சம் அதில் இருந்து தலையை காட்டி விட்டு சென்று விடுங்கள் என்று கெஞ்சி கூத்தாடித்தான் அந்த கலந்துரையாடல்களுக்கு ஆட்களை கூப்பிடுகின்ற நிலைமை இருக்கின்றது. குறிப்பாக தமிழரசு கட்சியினுடைய நிலைமை அந்த நிலையில் தான் பெரும்பாலான இடங்களில் இருக்கின்றது. ஏனைய கட்சிகளும் அவ்வாறு தான் இருக்கின்றது. ஆகவே ஒட்டுமொத்தத்திலே தமிழ் மக்கள் இந்த தேர்தலிலே ஒரு வெகுவாக ஒரு ஆர்வம் கொள்ளாத ஒரு நிலைமை இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக. தமிழ் தரப்பில் ஆர்வம் கொள்ளவில்லை என்று நீங்கள் கூறுவீர்கள். வேறு பிரதேசத்திலிருந்து இறக்கி வந்தார்கள் ஒரு சில கூட்டத்துக்கு நீங்கள் கூறுவீர்கள். ஆனால் அனுரகுமார திசாநாயக்காவுடைய கூட்டத்துக்கு திரளாக திரண்டதாக செய்திகள் கூறுகிறது. அப்படி என்றால் அவரும் வேறு பிரதேசங்களில் இருந்து கொண்டு வந்தாரா, அல்லது இயல்பாகவே அந்த நாட்டில் அந்த ஏற்பட்ட விரக்தியால் அந்த மாற்றத்தை நாங்கள் பார்ப்பதற்கு என்ன கூறுகிறார் என்று இயல்பாகவே சென்று பார்த்தார்களா அந்த கூட்டத்துக்கு? உண்மையிலே தமிழ் தேசியம் வடக்கு கிழக்கை பொறுத்தவரையில் எங்களுடைய உயிர் நாடி என்பது தமிழ் தேசியம். அந்த தமிழ் தேசியத்துக்காகத்தான், அந்த தமிழர் தேசத்துக்காகத்தான், அந்த தமிழர்களுடைய ஒரு தன்னாட்சி உரிமைக்காகத்தான் இத்தனை ஆயிரம் உயிர்களை கொடுத்தோம். அந்த உயிர் இழப்பு கூட அதை நோக்கியதாகத்தான் இருந்தது. அரசியல் கூட அதற்காகத்தான் இருந்தது. எங்களுடைய திரட்சி என்பதும் அதுக்காகத்தான் இருந்தது. அதிலிருந்தே மக்கள் ஆர்வம் இழந்து ஒரு விலத்தி இருக்கின்ற நிலைமையிலே இந்த அனுரவை போய் பார்ப்பதற்காக, இல்லை மாற்றம் என்று வந்திருக்கின்ற இந்த மாண்புமிகு ஜனாதிபதியை போய் பார்ப்பதற்காக எங்களுடைய மக்கள் தவம் இருக்கின்ற நிலைமை வடக்கு கிழக்கிலே இல்லை. ஆனால் யாழ்ப்பாணத்திலே நீங்கள் பார்த்த கூட்டங்கள், நீங்கள் செய்திகளின் ஊடாக சமூக வலைத்தளங்களின் ஊடாக நீங்கள் பார்க்கின்ற போது ஒரு ஆச்சரியம் வரும். என்னடா ராமயூதரன் தமிழ் தேசிய கட்சிகள் கூட்டம் போடுவதற்கு ஆட்கள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருக்கின்ற போது அனுர அநாயசமாக பல்லாயிரக்கணக்கானவர்கள் மத்தியிலே வந்து உரையாற்றி விட்டு சென்று விட்டார் என்று உங்களுக்கு அந்த கேள்வி நியாயமானது. உண்மை அனைத்துமே கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதை மெய் என்கின்ற வகையில் தான் அந்த விடயத்தை நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கின்றது. அந்த கூட்டங்களுக்கு தென்பகுதியில் இருந்து பல ஆயிரக்கணக்கானவர்கள் அழைத்து வரப்பட்டார். கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட பேருந்துகள் தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்டிருக்கின்றன. இன்று பல புகைப்படங்கள் வெளிவந்திருக்கின்றன. கிழக்கு மாகாண பதிவெண் கொண்ட பேருந்துகள், கணிசமான பேருந்துகள் அந்த கூட்டத்துக்கு மக்கள் அழைத்து வரப்பட்டிருக்கின்றார்கள். யாழ்ப்பாணத்திலே கிழக்கு மாகாண பதிவெண்ணை கொண்ட பேருந்துக்கு என்ன அலுவல்? உண்மையிலே அந்த கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது. விடுமுறை நாட்களிலே சிங்கள மக்கள் சுற்றுலா செல்வது வழக்கம். அவர்கள் எங்களை போன்று அல்ல. அவர்கள் ஒவ்வொரு மாதத்திலும் ஒவ்வொரு பௌர்ணமி விடுமுறைகள் வருகின்ற போது, இல்லை தொடர் விடுமுறைகள் வருகின்ற போது இலங்கையினுடைய பல பாகங்களுக்கு சென்று சுற்றி பார்ப்பவர்களுடைய வழக்கம். அவர்கள் ஒரு பேருந்திலே நிறைய அவர்கள் சுற்றத்தார்கள், ஒரு ஊரவர்கள், அயலவர்கள் இணைந்து ஒன்றாக சேர்ந்து அவர்கள் இவ்வாறு சுற்றி பார்ப்பது வழக்கம். ஆகவே அவ்வாறு தேசிய மக்கள் சக்தியினுடைய ஏனைய மாவட்டங்களிலிருந்து தமிழ் தேசிய கட்சிகள் அயல் பிரதேசங்களிலிருந்து கொண்டு வந்தார்கள். இவர்கள் வேறு மாவட்டங்களிலிருந்து, அதிலும் யாழ்ப்பாணத்தில் நடந்த கூட்டத்துக்கு சிங்கள மக்களை கூட்டிக் கொண்டு வந்து அவர்கள் கூட்டத்தை நடத்தி இருக்கின்றார்கள். அதாவது வெட்ட வெளிச்சமாக இருக்கும் கூட்டம் நடந்து, அந்த கூட்டம் முடிந்து அந்த செய்திகள் வெளிவருவதற்கு முன்னதாகவே அங்கே கூடிய கூட்டம் என்பது பேருந்துகள் மூலமாக திட்டமிட்டு அழைத்து வரப்பட்ட விடயம் அம்பலமாகி இருக்கின்றது. ஆகவே அதிலே பலர் சிங்களவர்கள் என்பதை, அதாவது அங்கே தென்னிலங்கையில் அழைத்து வரப்பட்ட மக்களை அந்த கூட்டத்துடைய பின்பகுதியில் இருத்திவிட்டு யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களிலிருந்து கொண்டு வரப்பட்ட தமிழ் மக்களை முன்வரிசையில் இருத்திவிட்டு ஒட்டுமொத்தமாகவே தமிழர்கள் என்ற ஒரு கண்கட்டு வித்தியை காட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே நாங்கள் அதை முன்ன குறிப்பிட்டதை போன்று கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய் என்கின்ற அடிப்படையில் தான் அந்த கூட்டத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே அனுர அலை என்பது வடக்கிலே இல்லை. அவர்கள் திட்டமிட்டு, அவர்களுக்கு ஒரு தென்னிலங்கையிலும் காட்ட வேண்டியிருக்கின்ற
நாங்கள் பிரபலமான வேட்பாளர்கள் இல்லை, நாங்கள் தமிழ் மக்களோடு ஒரு உடன்பாடு செய்யவில்லை, தமிழ் மக்களுக்கு இந்த வாக்குறுதிகளையும் கொடுக்கவில்லை, ஆனால் தமிழ் மக்கள் நிபந்தனையற்ற முறையிலே இந்த அரசாங்கத்தோடு பின்னே தொடர்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள் ஒரு பிம்பத்தை காட்டி அதன் மூலமாக ஏனைய இடங்களிலே அறுவடை செய்வதற்கு பார்க்கின்றார்கள். அந்த வகையில் தான் இவர்களுடைய முன்னெடுப்புகள் இருந்தது. அதை விட நாங்கள் ஏற்கனவே முன்னர் குறிப்பிட்டதை போன்று பின்கதவு வழியாகத்தான் அனுரவினுடைய தரப்பினர் இந்த கூட்டங்களுக்கு ஆட்களை சேர்த்திருக்கின்றார்கள். இந்த கரையோர பகுதி, குறிப்பாக கரையோர பகுதியில் இருக்கின்ற மீனவ சமுதாயத்தை தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கின்றார்கள். அதிலே சில மீனவ அமைப்புகள் அதுக்கு இரையாகி இருக்கின்றன. குறிப்பாக ஜனாதிபதி இந்த தேர்தலுக்கு பின்னர் மீனவர் விவகாரங்கள் தொடர்பாக உரையாட இருக்கின்றார். அதிலே நாங்கள் மீனவ சமுதாயத்தினுடைய பிரச்சனைகளை நாங்கள் பேசுவோம், அவ்வாறு பேசுவதன் ஊடாக எங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வர முடியும். ஆகவே நாங்கள் இப்போது அனுரவனுடைய கைகளை பலப்படுத்துவோம் வாருங்கள் என்று அவர்களுடைய அழைப்பை, அந்த ஒரு கபடத்தனமான அழைப்பை நம்பி மோசம் போகின்ற ஒரு நிலைமை மிக விரைவிலே அம்பலமாகும். அவ்வாறுதான் ஒரு கணிசமான தரப்பினர் அழைத்து செல்லப்பட்டிருக்கின்றார்கள். எவருமே தேசிய மக்கள் சக்தி ஒரு மாற்றத்தை தரும் என்ற அடிப்படையில் நம்பிக்கையோடு அந்த கூட்டத்துக்கு செல்லக்கூடிய நிலைமை இல்லை தேசிய மக்கள் சக்தி எங்களுடைய எதிர்காலம் என்ற அடிப்படையிலே அங்கே அவர்களுக்கு பின்னால் செல்லவில்லை. ஆகவே அங்கு கூடிய கூட்டம் எல்லாம் தானாக கூடிய கூட்டம் அல்ல, இவ்வாறாக அழைத்து வரப்பட்ட கூட்டமும் ஏமாற்றி அழைத்து வரப்பட்ட கூட்டமுமாகத்தான் அந்த இடங்களில் சிங்கள மக்களை ஒரு சுற்றுலாவாக வடபகுதிக்கு அழைத்து வந்து வடபகுதியினுடைய குறிப்பாக யாழ் மாவட்டத்தினுடைய பல பகுதிகளை முதல் நாள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை பகல் வரை அவர்களை பார்வையிட வைத்துவிட்டு மாலை மாநாடு நடைபெற்ற பொதுக்கூட்டம் நடைபெறுகின்ற இடத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து அவர்களை சொந்த ஊர் திரும்புகின்ற வகையில் ஆகவே ஒரு உல்லாச பயணத்தை ஏற்பாடு செய்து இப்படித்தான் ராஜபக்சேகள் போர் முடிந்ததற்கு பிற்பாடு சிங்கள மக்களை தங்களுடைய ஒரு ஹீரோயிசத்தை காட்டுவதற்காக அவர்கள் தாங்களே அந்த மக்களுக்குரிய சகல வசதிகளை ஏற்படுத்தி கொடுத்து பணத்தை கொடுத்து வடக்கிலே தங்களுடைய போர் வெற்றியை பார்வையிடுவதற்காக ஒரு இன்ப சுற்றுலாவை ஏற்பாடு செய்து கொடுத்தார்கள். அதே போன்றுதான் அனுர அரசாங்கமும் ஒரு இன்ப சுற்றுலாவை ஏற்பாடு செய்து அந்த சுற்றுலா 2 நாள் சுற்றுலா நிகழ்ச்சி திட்டத்திலே ஒரு அங்கமாக பொதுக்கூட்டத்திலே ஒரு சில மணி நேரம் இருப்பதையும் அவர்கள் ஒரு அங்கமாக அதிலே உள்வாங்கி அந்த சுற்றுலாவை அமைத்து இவ்வாறுதான் சிங்கள மக்களை அழைத்து வந்திருக்கிறார். ஆகவே அந்த கூட்டம் என்பது வடக்கிலே நாங்கள் ஏற்கனவே கடந்த நிகழ்ச்சியிலே வடக்கிலே அனுராலே என்பது முளையிலே கருகி போயிருக்கின்றது. அது பல தரப்பிலும் நிர்வாக மட்டங்களிலும் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது. இதை இந்த நவம்பர் 15ஆம் தேதி முடிவுகள் வருகின்ற போது நிச்சயமாக நாங்கள் உணரக்கூடியதாக இருக்கும். சரி, அனுராவுடைய கூட்டத்துக்கு அழைத்து வரப்பட்டார்கள் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். வலிமையாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இராமேந்திரன், தேர்தல் என்று வரும்பொழுது அது அரசு தலைவருக்கான தேர்தலாக இருக்கட்டும், பொது தேர்தலாக இருக்கட்டும், தெற்கிலங்கையிலிருந்து தெற்கிலங்கை அரசியல்வாதிகள் வடக்கை நோக்கி கிழக்கை நோக்கி பயணம் மேற்கொள்வார்கள், பிரச்சார பணிகளில் ஈடுபடுவார்கள். ஆனால் இந்த தடவை தெற்கிலங்கையிலிருந்து எந்த சிங்கள அரசியல்வாதிகளும் அங்கே வராத நேரத்தில் அனுர குமர திசநாயக்கா மட்டும் அங்கே வந்து பிரச்சார பணியில் ஈடுபட்டிருக்கிறார். என்ன காரணம்? உண்மை நீங்கள் குறிப்பிட்ட போன்று கடந்த காலங்களில் ஜனாதிபதி தேர்தலாக இருக்கட்டும் இல்லை எந்த தேர்தலாக இருக்கட்டும் தென்னிலங்கை வேட்பாளர்கள் படையெடுத்து வருவார்கள். குறிப்பாக இந்த ஜனாதிபதி தேர்தலிலே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பல தடவைகள் வடக்கு மாகாணத்துக்கு விஜயம் மேற்கொண்டார். சஜித் பிரேமதாச பல தடவை வந்தார். அனுரகுமார திசாநாயக்காவும் பல தடவை வந்தார். எல்லோருக்குமே ஒரு தமிழர்களுடைய வாக்கு தீர்மானிக்கின்ற வாக்காக இருந்தது. தமிழர்களுடைய வாக்குகளை கவர்ந்து எப்படியாவது ஜனாதிபதி, ஏன்னா தெற்கிலங்கையிலே வாக்குகள் புலவடைகின்ற போது ஜனாதிபதி தீர்மானிக்கின்ற வாக்கு தமிழர்களுடைய வாக்கு என்ற வகையிலே தமிழர்களை நோக்கியதாக அவர்கள் படையெடுத்தார்கள். இப்போது தென்னிலங்கை களம் மிகுந்த சூடேறி இருக்கின்றது. ஏற்கனவே ஜனாதிபதி தேர்தலிலே 42% வாக்குகளை 43% வாக்குகளை தேசிய மக்கள் சக்தி பெற்றிருக்கின்றது. ஆகவே அவர்கள் 15 மாவட்டங்களிலே அதிகூடிய வாக்குகளை பெற்றிருக்கின்றார்கள். ஆகவே இந்த பாராளுமன்ற தேர்தலிலே அனுரகுமார திசாநாயக்காவுடைய தேசிய மக்கள் சக்தி ஒரு வலுவான சவால் அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. ஆகவே எதிர்த்தளத்தில் இருப்பவர்கள் கடுமையாக வேலை செய்ய வேண்டி இருக்கின்றது. எப்படியேனும் தாங்கள் ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமைக்கின்ற சூழ்நிலை ஏற்பட்டால் கூட அதுக்கு சந்தர்ப்பத்தை தாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்த்தரப்புகள் தீவிரமாக வேலை செய்து கொண்டிருக்கின்றன. ஆகவே இப்போது அவர்களுக்கு தமிழ் மக்களுடைய நிலைமை என்ன, அவர்களை பொறுத்தவரையில் தமிழர்களுடைய முகவர்கள் இங்கே இருக்கின்றார்கள். இன்று சுமந்திரன் அவர்கள் தொடர்ச்சியாக கூறி வருகின்ற தேசிய அரசாங்கம் பற்றி, அந்த தேசிய அரசாங்கம் என்பது நாங்கள் ஜேவிபியோடு சம்பந்தப்பட்டுதான் நாங்கள் பெரும்பாலானவர் பார்க்கின்றார்கள். ஆனால் ஒருவேளை தேசிய மக்கள் சக்தி, அதாவது ஐக்கிய மக்கள் சக்தி சஜித் பிரேமதாச தரப்பிலே அவர்கள் ஒரு மட்டுமட்டான ஆசனங்களை பெற்று இவர்களுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். அவர்கள் ஆட்சி அமைப்போம் என்ற நம்பிக்கையோடு தேர்தலை முகம் கொடுக்கின்றார்கள். ஒருவேளை அவர்களுக்கு ஒரு பி பிளான் இருக்கலாம். ஒருவேளை தாங்கள் ஒரு தொங்கு பாராளுமன்றம் அமையக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கூட தமிழ் கட்சிகளோடு சேர்ந்து, அதுக்காகத்தான் இங்கே முகவர்களாக தமிழரசு கட்சி போன்ற பல முகவர்களை இவர்கள் களமிறக்கி இருக்கின்றார்கள். இதிலே பார்த்தீங்கன்னா அங்கே ராமநாதனாக இருக்கட்டும், டக்ளஸ் தேவானந்தாவாக இருக்கட்டும், இல்லை சுமந்திரன் தலைமையிலான தமிழரசு கட்சியாக இருக்கட்டும், இவர்கள் எல்லாம் எந்த அணிக்குமே எப்போதுமே தாவக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆக இவர்கள் எல்லாம் ஒரு கொள்கையின் பாற்பட்ட தமிழ் மக்களுக்காகவோ தமிழ் தேசியத்துக்காகவோ நிற்கப் போவர்கள் கிடையாது. ஒருவேளை அனுர அரசாங்கம் முதலில் அவர்கள் தயாராக வேண்டும்.
தமிழ் கட்சிகளை உள்வாங்கி இல்லை வேறு கட்சிகளோடு கூட்டரசாங்கம் அமைப்பதற்கு அவர்கள் இப்போது வரை அவர்கள் எந்த நிலைப்பாட்டையும் வெளிப்படுத்தவில்லை. சஜித் பிரேமதாச தரப்பினருக்கு தான் அவ்வாறான சந்தர்ப்பம் இருக்கின்றது. ஆகவே இவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் ஏதோ ஒரு பக்கத்தோடு சேர்ந்து ஆட்சி அமைப்பதற்கு தாங்கள் முண்டு கொடுப்பதற்கு தேசிய அரசாங்கம் என்ற மாயைக்குள்ளே தமிழ் மக்களை ஏமாற்ற இந்த கட்சிகள் தயாராக இருக்கிறது. ஆகவே அவர்களை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கிலே குறிப்பாக வடக்கிலே அவர்களுடைய முகவர்கள் ஆசனங்களை பெற்று அவர்கள் தங்களுக்கு ஒத்துழைப்பு வழங்குவார் என்ற நம்பிக்கையோடு தென்னிலங்கையிலே அனுர அரசாங்கத்தை முழு மூச்சாக எதிர்கொள்வதற்கு அவர்கள் அங்கே முழு ஒரு தீவிர செயல்பாட்டில் ஈடுபட்டு வருகின்ற காரணத்தால் தான் வடக்குக்கு வரவில்லை. இன்று வடக்கிலே பார்த்தீங்கன்னா ஐக்கிய மக்கள் சக்தியை எடுத்துக்கொண்டால் ஒரு தமிழ் தரப்பையே பிரதான வேட்பாளர்களாக்கி அவர்களையே களத்தில் இறக்கி விட்டிருக்கின்றார்கள். ரணில் விக்ரமசிங்கனுடைய ஐக்கிய தேசிய கட்சி ஒரு பிரபலம் இல்லாத அங்கே யார் வேட்பாளர் வந்து தெரியாத அளவுக்கு தான் நிலைமை இருக்கின்றது. அவர்கள் அதற்காக இங்கே வேலை செய்ய வேண்டிய அளவுக்கு இல்லை. ஒரு தேசிய பட்டியலுக்காகவோ இல்லை வேறு விடயங்களுக்காக வடக்கில் இருந்து இவ்வாறு கொஞ்சம் வாக்குகளை பெறுவதற்கும் முடிந்தால் தங்களுடைய முகவர்களூடாக சில ஆசனங்களை பெற்று ஒரு ஆட்சி அமைக்கக்கூடிய ஒரு நிலைமை வந்தால் இவர்களையும் இணைத்துக் கொண்டு ஆட்சி அமைப்பு என்ற 2 நிலையிலே அவர்கள் வடக்கு கிழக்கை கைவிட்டு விட்டு முழுக்க தெற்கிலேயே அவர்கள் அதாவது அனுர அரசாங்கத்தோடு நேருக்கு நேர் மோதுகின்ற ஒரு போக்கை அவர்கள் கடைபிடித்து வருகின்றார்கள். அதன் காரணமாகத்தான் வடக்கு கிழக்கை குறிப்பாக தமிழர் பிரதேசங்களை தவிர்த்து விட்டு முழுக்க தென்னிலங்கையிலே தங்களுடைய தேர்தல் பணிகளிலே ஈடுபட்டு வருகின்றார்கள். இதன் காரணமாக அவர்கள் தமிழர்களுடைய பிரதேசங்களை தவிர்த்து இருக்கின்றார்கள் என்றால் நான் பார்க்கின்றேன். நீங்கள் தமிழர்களுடைய பிரச்சார கூட்டம் தொடர்பாக கூறினீர்கள், அனுரகுமார் திசுநாயக்கனுடைய நிலைப்பாட்டை கூறினீர்கள், அழைத்து வரப்பட்டவர்கள் என்ற விடயங்கள் எல்லாம் நீங்கள் கூறுகிறீர்கள். இந்த தடவை தமிழ் அரசியல் பரப்பில் அல்ல இலங்கை தீவில் கூட தேர்தலை பொறுத்த மட்டில் ஒரு குழப்பகரமான ஒரு நிலை இருப்பதை இந்த மக்கள் இதை எவ்வாறு பார்க்கிறார்கள்? மக்களுடைய நிலவரம் என்னவாக இருக்கிறது? உண்மையிலே இப்ப எல்லோருமே அவர்கள் ஜேவிபி அரசாங்கம் 3/2 பெரும்பான்மை என்கின்ற இலக்கை நோக்கி அவர்கள் வேலை செய்தாலும் அவர்களுடைய உள்ளார்ந்த நிலைப்பாடு என்பது சாதாரண பெரும்பான்மை 113 ஆசனங்களுக்கு 113 அல்லது 113க்கு மேற்பட்ட ஆசனங்களை பெற்று சாதாரண பெரும்பான்மையோடாவது பாராளுமன்றத்தை அமைக்க வேண்டும் என்ற இலக்கு நோக்கி தான் அவர்கள் வேலை செய்து வருகின்றார்கள். ஏற்கனவே நாங்கள் பல நிகழ்ச்சிகளுக்கு முன்னர் நாங்கள் ஜனாதிபதி தேர்தல் முடிந்த கையோடு நாங்கள் கூறுகின்ற போது நிச்சயமாக 120க்கும் மேற்பட்ட ஆசனங்களை அவர்கள் பெறுவார்கள் என்றால் 15 மாவட்டங்களிலே கோட்டபாய ராஜபக்ச வெற்றி பெற்ற அந்த 15 மாவட்டங்களிலும் தேசிய மக்கள் சக்தி ஜனாதிபதி தேர்தலிலே அவர்களால் பெரும்பான்மை பெற்றிருந்தார்கள். அவை அந்த அடிப்படையிலே அந்த 15 மாவட்டங்களிலும் அவர்கள் அந்த வாக்கு வங்கியை தக்க வைப்பார்களாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுடைய பெரும்பான்மை என்பது அதன் மூலமாக உறுதி செய்யப்பட்டுவிடும். ஆகவே இப்போதைய நிலைமையிலே அவர்கள் 115லிருந்து 120 ஆசனங்களை பெறக்கூடிய ஒரு நிலைமை தேசிய மக்கள் சக்தி இருக்கின்றது. இப்போது கூட இன்றைய தினம் கூட சில கருத்து கணிப்புகள் வந்திருந்தது. 124 ஆசனங்கள் தேசிய மக்கள் சக்தி பெறக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக ஒரு கருத்து கணிப்பு வந்திருக்கின்றது. அதிலே எதிர்த்தரப்பாக ஐக்கிய மக்கள் சக்திக்கு 50லிருந்து 55 வரையான ஆசனங்கள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக அந்த கருத்து கணிப்பு கூறுகின்றது. ஆகவே இந்த தேர்தல் கூட ஒருமுகப்பட்டதாக ஒரு தரப்பாகத்தான் அமைய போகின்றது முடிவுகள். ஜனாதிபதி எந்த கட்சியோ எந்த தரப்போ அந்த தரப்பு கைகளிலே பாராளுமன்றம் அமைகின்ற ஒரு பக்கச்சார்பான அரசாங்கமாக அமைய போகின்றது. ஆகவே இப்படியான ஒரு சூழ்நிலை தமிழ் மக்களுடைய நிலை எவ்வாறு என்று பார்க்கின்ற போது வடக்கு கிழக்கை பொறுத்தவரையிலே ஒரு மிக குழப்பகரமான நிலைமைதான் இருக்கின்றது. இப்ப இங்கே நாங்கள் நேரடியாக பார்க்கின்ற போது கூட ஒரு மக்களிடையே ஒரு தெளிவற்ற தன்மை இருக்கின்றது, மக்களுடைய ஆர்வம் குறைந்திருக்கின்றது. ஆனால் அதையும் கடந்து மக்களுக்கு வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாடு வருகின்ற போது மக்கள் கணிசமானவர்கள் ஒரு தீர்மானகரமான முடிவு எடுத்திருப்பதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு சுயேட்சைகள் அவ்வாறு ஒரு வலுவற்ற கட்சிகள் தரப்புகளை மக்கள் ஏறெடுத்து பார்க்கவில்லை என்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஒரு சில பிரதேசங்களிலே ஒரு சில நியாயப்படுத்தல்களுக்காக சில தரப்புகள் சுயேட்சைகளாக இருக்கட்டும் இல்லை சில நிராகரிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும் அந்த கட்சிகளுக்கு விழுகின்ற வாக்குகள் என்பது ஒரு மக்களுடைய விரக்தியின் பாற்பட்டதாகத்தான் அமைய போகின்றது. ஆகவே இப்போதைய ஒரு கள நிலவரத்தின் அடிப்படையிலே தேசிய ஒரு 5 கட்சிகள் இணைந்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக இருக்கின்ற டிஎன்ஏ என்று சொல்கின்ற அந்த சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற கடந்த ஜனாதிபதி தேர்தலிலே சங்கு சின்னத்திலே தமிழ் பொது வேட்பாளர் போட்டியிட்டார். அந்த சங்கு சின்னம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு. நாங்கள் ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் அந்த விடயங்களை பதிவு செய்திருக்கின்றோம். அந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட்டணியை மக்கள் ஓரளவு ஒரு முன்னேற்றகரமாக பார்க்கும் நிலைமையை நாங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இன்று யாழ்ப்பாணத்தை எடுத்துக்கொண்டால் யாழ்ப்பாணத்திலே 6 ஆசனங்கள், வன்னி மாவட்டத்திலே 6 ஆசனங்கள், திருவோணமலையிலே நான் நினைக்கிறேன் 5 ஆசனங்கள், மொத்தமாக வடக்கு கிழக்கிலே 28 ஆசனங்கள், அதிலே 18 ஆசனங்கள் தமிழர் பிரதிநிதித்துவத்தை உள்ளடக்கக்கூடியதாக இருக்கின்றது. அதில் யாழ்ப்பாணத்திலும் வன்னி மாவட்டத்திலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி சங்க சின்னத்திலே போட்டியிருந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி மாவட்டத்திலே முதலிடத்தை பெற்று அந்த போனஸ் ஆசனம் என்று சொல்லப்படுகின்ற மேலதிக ஆசனத்தையும் பெறுவதற்குரிய வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தற்போதைய கள நிலவரங்களூடாக அறியக்கூடியதாக இருக்கின்றது. என்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையிலே தமிழரசு கட்சியினுடைய நிலைமை என்பது ஒரு மிகவும் ஒரு கவலை தரக்கூடிய அளவில் தான் தமிழரசு கட்சி, அதாவது இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பாக
எல்லா கட்சிகளும் இணைந்துதான் வடக்கு கிழக்கிலே தமிழ் வீட்டு சின்னம் என்பது மக்கள் ஆணை பெற்றிருந்தது. இப்போது வெறுமே தமிழரசு கட்சி மட்டும்தான் அந்த வீட்டு சின்னத்திலே நிற்கின்றது. ஆகவே வீட்டு சின்னம் என்கின்ற அந்த அடையாளத்துக்காகவும் அந்த தமிழரசு கட்சியினுடைய அந்த அடிப்படை கட்டமைப்பு ரீதியாகவும் அவர்களுக்கு கிடைக்கின்ற வாக்குகள் என்பது மாவட்டத்திலே முன்னிலை பெறக்கூடிய வாய்ப்புகள் எதுவுமே இல்லாத ஒரு சூழ்நிலை தான் இருக்கின்றது. இப்ப குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் எடுத்துக்கொண்டால் 6 ஆசனங்கள் இருக்கின்றது. அதிலே முதலிடத்தை சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்ற தரப்பில் எடுக்கின்ற போது அவர்கள் இயல்பாகவே 2வது ஆசனத்துக்கு தகுதி பெறுகின்றார்கள். ஆகவே 2 ஆசனங்கள் இல்லை 3 ஆசனங்கள் என்கின்ற நிலையில் தான் இப்போது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி இருக்கின்றது. அதற்கு பின்னர் 3 ஆசனங்கள் இருக்கின்றது, 4 இல்லாட்டி 3 ஆசனங்கள் இருக்கின்றது. அதிலே அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சி இல்லை தேசியமாக, அதாவது சயித் பிரேமதாசனுடைய தேசிய ஐக்கிய மக்கள் சக்தி இருக்கின்றது, அனுரகுமார திசாநாயக்காவினுடைய தரப்பும் இருக்கின்றது. அதற்கு பிற்பாடுதான் ஏனைய கட்சிகள் அவர்கள் எடுக்கின்ற வாக்குகள் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு ஆசனங்களுக்காக அந்த மேலதிகமாக வருகின்ற வாக்குகளை அடிப்படையாக வைத்து தான் அவர்கள் போட்டியிலே இருக்கின்றார்கள். இதில் மானாக இருக்கட்டும், சைக்கிளாக இருக்கட்டும், வீணியாக இருக்கட்டும், தவழ்பட்டியாக இருக்கட்டும், எந்த சின்னத்திலே போட்டியிடுவர்களாக இருந்தாலும் அதற்கு பின்னால் வருகின்ற அந்த 2ஆம் நிலை போட்டியில் தான் அவர்கள் ஆசனங்களை பெறக்கூடிய நிலைமை இருக்கின்றது. வன்னி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தமிழரசு கட்சி மிக பலகீனமாக இருக்கின்றது. அங்கே சத்தியலிங்கம் அவர்களும் ரவிகரன் அவர்களும் தான் ஒரு முகந்தெரிந்த வேட்பாளர்களாக இருக்கின்றார்கள். ரவிகரன் அவர்கள் முல்லைத்தீவு மாவட்டத்துக்குள்ளாகத்தான் அவருடைய அறிமுகம் பலம் என்பது இருக்கின்றது. சத்தியலிங்கம் அவர்களை பொறுத்தவரையிலே அவர்களுடைய பலம் என்பது வவுனியாவில் தான் இருக்கின்றது. மன்னார் மாவட்டத்திலே இந்த முறை சார்ஸ் நிமலநாதன் போட்டியிடாத காரணத்தினால், சுமந்திரன் தரப்பினுடைய அதிருப்தி காரணமாக அவர் ஒதுங்கி இருக்கின்ற காரணத்தினால் மன்னார் மாவட்டத்திலே தமிழரசு கட்சியினுடைய நிலைமை என்பது பரிதாபமாக. ஆகவே வன்னி என்பது யாழ்ப்பாணத்தை போன்ற அல்ல. அங்கே 3 மாவட்டங்கள் இருக்கின்றன, மன்னார், முல்லைத்தீவு, கிளிநொச்சி, வவுனியா. இந்த 3 மாவட்டங்களிலே தமிழரசு கட்சி என்பது செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை இருக்கின்றது. அங்கே ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே டெலோ மன்னார் மாவட்டத்திலே ஒரு கிறிஸ்தவ வாக்குகள் என்ற அடிப்படையிலே சார்ஸ் நிமலநாதன் போட்டியிலிருந்து விலகி இருக்கின்ற காரணத்தினால் அங்கே டெலோவினுடைய செல்வாக்கு அங்கே சற்று அதிகமாக, அதாவது கிறிஸ்தவ மக்கள் தங்களுடைய மதம் சார்ந்த தலைமைத்துவத்தை அவர்கள் உறுதிப்படுத்துகின்ற அடிப்படையில், அது சரியோ பிள்ளையோ, இந்த 2009 ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்டதற்கு பிற்பாடு நாங்கள் தமிழர்களை தேசமாக அணிதிரட்ட எங்களுடைய தலைமைகள் தவறியதன் விளைவாக பிரதேசவாதம், மதவாதம், சாதியவாதம் என பல கூறுகளாக தமிழ் மக்கள் தங்களை தாங்களே வகைப்படுத்திக் கொண்டார்கள். அந்த வகையிலே மன்னார் மாவட்டம் என்பது மத ரீதியாக அவர்கள் கிறிஸ்தவ மதத்தை, ஏனைய யாழ்ப்பாணத்திலிருந்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் சைவ சமயத்தை சேர்ந்தவர்களாகவும் ஒரு சைவ சமய, அதாவது ஒரு திருநூறாண்டவர்களால் எடுக்கப்படுகின்ற முடிவுகளாகத்தான் மன்னார் மாவட்டத்தில் இருக்கின்ற மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த மன்னார் மாவட்டத்தினுடைய பிரதிநிதிகளையோ மன்னார் மாவட்ட பிரஜைகளுடைய உணர்வுகளையோ உள்வாங்காமல் எதேச்சதிகாரமாக 4 சிவர்களுக்குள் இருந்து யாழ்ப்பாணத்தில் எடுக்கின்ற முடிவுகள் காரணமாக கடந்த 15 ஆண்டுகளிலே மன்னார் மாவட்டம் அவ்வாறு நாங்கள் எங்களுடைய கிறிஸ்தவ சமயத்தினுடைய பிரதிநிதித்துவத்தை நாங்கள் பாதுகாப்பது ஒன்றுதான் மன்னாருடைய இருப்புக்கே ஒரு உத்தரவாதப்படுத்த முடியும் என்கின்ற நிலைமையை நோக்கி அவர்கள் சென்று விட்டார்கள். ஆகவே அவர்கள் இப்போது இந்த தேர்தலிலே ஒரு கிறிஸ்தவ என்ற அடிப்படையிலே பார்க்கின்ற போது அவர்கள் செல்வம் அடக்கலநாதன் அவர்களை, ஏனால் சார்ஸ் நிமலநாதன் அவர்கள் போட்டியில் இல்லாத காரணத்தினால் மன்னார் மாவட்டத்திலே கணிசமான வாக்குகள் சங்க சின்னத்தில் கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கின்றது. வவுனியாவை எடுத்துக்கொண்டால் உங்களுக்கு தெரியும், அந்த போராட்ட காலம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அந்த போராளி குழுக்கள் சொல்லும் இபிஆர்ல டெலோ புலட் போன்ற கட்சிகளுடைய ஒரு கோட்டையாக தான் வவுனியா மாவட்டம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது. இந்த சங்கு சின்னத்துக்கு கீழாக அந்த 3 கட்சிகளும், அந்த முன்னாள் போராளிகள் இயக்கமாக இருந்த டெலோ, புலட், இபிஆர்ல போன்ற கட்சிகள் இப்போது ஒரு அணியாக சங்கு சின்னத்திலே போட்டியிடுகின்றன. ஆகவே தமிழரசு கட்சி அங்கே பலகீனமாக இருக்கின்றது. இந்த பின்னணியிலே இந்த 3 இயக்கங்களும் இந்த சங்குக்கு இதிலே போட்டியிடுகின்ற ஒரு சூழ்நிலையிலே வவுனியா மாவட்டத்திலே கணிசமான ஒரு ஆதரவு இந்த சங்குக்கு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது. முல்லைத்தீவு மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் அங்கே தமிழரசு கட்சிக்கு ஒரு பெரிய ஒரு செல்வாக்கு செலுத்தக்கூடிய நிலைமை இல்லை. அதை விட இந்த சங்கு கூட்டணியிலே முன்னாள் போராளி ஒருவர், பெண் போராளி ஒருவர், மலர்விலே என்று அடையாளப்படுத்தப்படுகின்ற அந்த பெண் போராளி ஒருவர் போட்டியிடுகின்ற நிலைமையிலே அவருக்கு கணிசமான ஆதரவு, அதாவது போராளி ஒருவருக்கான அங்கீகாரத்தை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு உத்வேகத்தோடு அங்கே, என்றால் வன்னி மாவட்டம் தான் போராளி பாதிக்கப்பட்ட ஒரு பின்னணி கொண்ட மாவட்டமாக இருக்கின்றது. ஆகவே அங்கே இருக்கின்ற போராளி மாவட்ட குடும்பங்கள், இந்த போரால் பாதிக்கப்பட்டவர்கள் எல்லோருடைய ஒரு ஆதரவும் அந்த பெண் போராளிக்கு திரட்டப்படுகின்ற ஒரு நிலைமை இருக்கின்றது. ஆகவே மன்னார் மாவட்டத்திலே ஒரு தரப்பு, வவுனியாவிலே இப்படியாக இஞ்சாலே போராளி என்ற அடிப்படையிலே அன்னி மாவட்டத்திலே ஒரு சங்கு சின்னத்துக்கு கீழாக போட்டியிடுபவர்களுக்கு ஒரு ஏகோபித்த ஆதரவு இருப்பதை நாங்கள் வருகின்ற களநிலை தகவல்கள் மூலமாக அறியக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலையிலே 2 இல்லாட்டி 3 ஆசனங்களை, முதலிடத்தை வன்னி மாவட்டத்தை பிடிக்கக்கூடிய அளவுக்கு சங்கு கூட்டணி வளர்ச்சி அடைந்திருப்பதை நாங்கள் இதன் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சுருக்கமாக அங்காலே பார்த்தோம்னா திருவண்ணாமலையிலே வீட்டு சின்னத்துக்கு கீழே தான் சங்க கூட்டணியை போட்டியிடுகின்றது. ஆகவே திருவண்ணாமலையிலே ஒரு பிரதித்துவத்தை தக்க வைக்கின்றது. அது வீட்டு சின்னத்துக்காக கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்றது.
மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் அங்கே 4 ஆசனங்களிலே நிச்சயமாக வீட்டு சின்னத்துக்கும் சங்கு சின்னத்துக்கும் கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு ஆசனங்கள் இல்லை 2, 1 என்ற வகையிலே கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. அங்கே அம்பாறை மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் வீடு தமிழரசு கட்சி தனியே கேட்கின்றது, ஏனைய 7 கட்சிகள் இணைந்து சங்கு சின்னத்திலே கேட்கின்றார்கள். சில வேளை அம்பாறையிலே தமிழ் பிரதத்துவம் பாதுகாக்கப்படக்கூடிய ஒரு நிலைமை இருக்குமாக இருந்தால் அது சங்கு சின்னத்துக்கு கிடைக்கக்கூடிய நிலைமை இருக்கு. ஆகவே வடக்கு கிழக்கிலே பார்த்தால் யாழ் மாவட்டத்திலும் வன்னி மாவட்டத்திலுமே ஒரு முதன்மை பெற்ற தரப்பாக சங்கு கூட்டணியும், வடக்கு கிழக்கு என்று பார்க்கின்ற போதும் கிட்டத்தட்ட 6 இல்லாட்டி 7 ஆசனங்களை பெற்று வடக்கு கிழக்கு மக்களுடைய ஏகோபித்த ஆதரவோடு சங்கு கூட்டணி முதலிடத்தை பெறவும் 4 இல்லாட்டி 5 ஆசனங்கள் என்ற 2ஆம் நிலையில் தான் தமிழரசு கட்சி வரக்கூடிய ஒரு நிலைமைதான் தற்போதைய நிலையிலே மக்களுடைய கள நிலவரத்தின் அடிப்படையிலே எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, மிக சுருக்கமாக நீங்கள் ஜனநாயக தமிழ் தேசிய மக்கள் முன்னேற்றகரமான நிலைப்பாடு, அவர்கள் அதிகமான ஆசனங்களை வெல்லலாம் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள். இதே நேரத்தில் சமீப காலத்தில் இந்த சங்கு சின்னம் தொடர்பாக சங்கை திருடியவர்கள் என்று அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டவர். அப்படி என்றால் திருடியவர்கள் என்று சொன்னால் எப்படி ஆதரிக்க முடியும் என்று உங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்ததா? நிச்சயமாக மக்களுடைய முடிவுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டாலும் சாதாரணமாக எண்ணிலிருந்து நாங்கள் எந்த மாற்றமுமே முதலிலே எங்களிலிருந்து தான் ஆரம்பிக்க வேண்டும். நான் இந்த நிமிடம் கூட நான் சங்கு சின்னத்தை, அதாவது தமிழ் மக்களுடைய ஒரு ஏகோபித்த நிலையிலே ஒரு பொதுவாக கொண்டு வரப்பட்ட சங்கு சின்னத்தை ஒரு முறையற்ற விதத்திலே இவர்கள் கையாண்ட விதியம் தொடர்பாக இன்றும் நான் கடுமையான அதிருப்தியை தான் இருக்கின்றேன். நான் உண்மையிலே கடுமையாக இந்த தேர்தலிலே ஒரு வாக்களிக்க போவதில்லை என்கின்ற ஒரு விரக்தி நிலையில் தான் நான் இருந்தேன். ஆனால் எங்களுடைய வாக்குகள் நிச்சயமாக செலுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே நாங்கள் சில தெரிவுகளை எடுக்க வேண்டியிருந்தது. அந்த தெரிவுகளை எடுக்கின்ற போது உண்மையிலே உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு விடயத்தை கூற வேண்டுமாக இருந்தால், உண்மையிலே எங்களுக்கு நாங்கள் சாதாரணமாக நீங்கள் ஒரு சந்தைக்கு நீங்கள் 1 கிலோ உருளைக்கிழங்கு வேண்டுவதற்கு போவதாக நீங்கள் கற்பனை செய்து கொள்ளுங்கள். எங்களுக்கு கட்டாயம் 1 கிலோ உருளைக்கிழங்கு இல்லை 1 கிலோ தக்காளி பழம் எங்களுக்கு வேண்டித்தான் ஆக வேண்டும். ஏனால் அது கட்டாயம் இன்றைய தேவைக்கு எங்களுக்கு அது தேவைப்படுகின்றது. நாங்கள் அங்கே போகின்ற போது ஒரு கடையிலே அந்த தக்காளி பழம் இருக்கின்றது. அந்த தக்காளி பழத்திலே ஒரு கணிசமான தக்காளி பழங்கள் அழுகி போயிருக்கின்றன. நாங்கள் அதில் தெரிந்தெடுக்கின்ற போது எங்களுடைய தேவை 1 கிலோவாக இருக்கின்றது. அது 1/2 கிலோவோ 600 கிராம் அளவில் ஒரு நல்ல தக்காளி பழங்களை நாங்கள் தெரிவு செய்து விட்டோம். மிகுதி 400 கிராமுக்கு நாங்கள் இன்னொரு கடைக்கு செல்ல முடியாது, இல்லை இன்னொரு இடத்துக்கு செல்ல முடியாது. கட்டாயம் அந்த 1 கிலோவை நாங்கள் எடுத்துத்தான் ஆக வேண்டும். அப்ப ஏற்கனவே நாங்கள் தரமற்றவை இல்லை நிராகரிக்கக்கூடியவையாக நாங்கள் தவிர்த்து வைத்திருந்த தக்காளி பழங்கள் இருக்கின்றன. திருப்பி 2வது தடவை சல்லடை போடுகணும், அதுல எது நல்லதாக இருக்கும் என்று. அப்படி இருந்தும் ஒரு 750 கிராம் 800 கிராம் தக்காளி வருகின்றது. இன்னும் 200 கிராம் தேவை. திருப்பி 3வது கட்டமாக திருப்பி சல்லடை போடுகின்றோம். அதிலே இன்னும் ஓரளவு பரவாயில்லை சகித்துக் கொண்டு இதை எடுத்து நாங்கள் 1 கிலோ, இந்த நிலையில் தான் மக்கள் இருக்கின்றார்கள். அதாவது முதல் தெரிவிலே ஒரு 500 கிராம் தக்காளி பழத்தை எடுத்தோம், அதற்கு பின்னர் அது 700 கிராமாக இருந்தது, அதற்கு பின்னர் அது 900 இருந்தது. 4வது கட்ட தெரிவில் தான் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ அந்த 1 கிலோ தக்காளி பழத்தை வாங்கக்கூடிய நிலைமை இருந்தது. அந்த நிலையில் தான் மக்களுடைய நிலைமை இருக்கின்றது. ஆகவே மக்கள் சங்கு சின்னத்தை திருடினார்கள் என்ற கோபம் மக்கள் மத்தியில் இருக்கின்றது. ஆனால் குறைந்தபட்சம் 5 கட்சியாவது ஒற்றுமையாக இருக்கின்றார்கள் என்பதை மக்கள் பார்க்கின்றார்கள். ஏதோ ஒரு புள்ளியில் இருந்தான் ஆரம்பிக்க வேண்டும். அந்த சிதறல் அள்ளி தெளித்து விட்ட சிதறலில் இருந்து கோலத்தை போட முடியாது. ஆணித்தரமாக இடப்படுகின்ற புள்ளிகளில் இருந்தான் கோலத்தை அமைக்க முடியும். ஏனைய விடயங்கள் எல்லாமே அது நாங்கள் எழுந்த மானத்திலே கிள்ளி தெளித்த சிதறல்களாகத்தான் இருக்கின்றது. ஆனால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியிலே 5 கட்சிகள் இருக்கின்றன. அவர்கள் ஆரம்பத்திலே 7 கட்சிகளை கொண்டதாக போட்டியிடுவதற்கு தீர்மானித்தார்கள். ஆகவே நீதியரசு சி.வி.நேசனுடைய கட்சி, ஐங்கரேசனுடைய கட்சி வெளியே சென்றது. அது அந்த இணக்கப்பாட்டில் ஏற்பட்ட கோளாறுகள். ஆகவே இவர்கள் ஒற்றுமைக்கு எதிரானவர்கள் அல்ல. ஏற்கனவே 5 கட்சிகள் இருந்தவர்கள் 7 கட்சியாக போட்டியிட விரும்பினார்கள். 2 கட்சிகள் வெளியேறியது. இப்ப அந்த தேர்தலுக்கு பின்னரும் தமிழ் தேசிய பிரபலி என்கின்ற கட்சிகள் இணைந்து வந்தால் இதை ஒரு பரந்துபட்ட ஒரு தேசிய கூட்டணியாக கொண்டு செல்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கின்றார். மக்கள் மத்தியிலே அது ஒரு முன்னேற்றகரமாக பார்க்கப்படுது. தமிழ் தேசிய கூட்டமைப்பு கூட 4 கட்சிகள் இணைந்த கூட்டமைப்பு என்ற வகையில் தான் மக்களுக்கான ஏகோபித்த ஆணையை வழங்கினார்கள். இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மாற்றாக ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியை மக்கள் பார்க்கின்றார்கள். அந்த கோபம் இருக்கின்றது. ஆனால் கோபம் இருக்கின்றது என்பதற்காக அதை முற்றாக நிராகரிப்பதற்கு மக்கள் தயாராகவில்லை. ஏதோ ஒன்றை தெரிவு செய்தான் ஆக வேண்டும். அந்த தக்காளி பழத்தை எவ்வாறு நாங்கள் கொள்முதல் செய்கின்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டோமோ அதே போன்றான எங்களுடைய மக்கள் இருக்கிறதுல இது நல்லதென்று தேடி பார்த்து கடைசியாக விரும்பியோ விரும்பாமலோ இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற சங்கு சின்னத்துக்கு தங்களுடைய புல்லடிய போடுறதுக்கு மக்கள் ஓரளவு தீர்மானிச்சிருக்கின்றார்கள். இந்த நிலைதான் இதை எடுத்த உடனே தமிழீழ விடுதலை புலிகளால் அங்கீகரிக்கப்பட்ட வீட்டு சின்னத்துக்காக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்காக நாங்கள் உணர்வோடு தடைகளை தாண்டி போய் வாக்களித்த நிலைமை இல்லை. அப்படி இருந்தா 6-7 சீட்டுக்கு நாங்கள் இவ்வளவு நிலைமை இருக்காது. நாங்க 22 ஆசனங்களை பெற்றாங்க அப்படி ஒரு உணர்வு நிலையில. ஆனால் இப்ப அப்படி இல்லை. இப்படியே தட்டி பார்த்து ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு ஓரளவு தமிழ் மக்கள் தங்களுடைய ஏகோபித்த ஆதரவை வடக்கு கிழக்குல கொடுக்கக்கூடிய நிலைமை இந்த நிலையில தான் அது எட்டப்பட்டிருக்கே தவிர
இவர்களும் முழுமையான பிரதிநிதி அல்ல. ஆகவே நவம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னரும் தமிழ் தேசிய அரசியல் என்பது செம்மைப்படுத்தப்பட வேண்டும், சீர்படுத்தப்பட வேண்டும். ஒரு பொதுக் கொள்கை அடிப்படையிலே அடுத்த கட்ட உரையாடல்கள் ஆரம்பிக்கப்பட வேண்டும். இல்லை இந்த அளவிலே எங்களுக்கு தான் அங்கீகாரம் தந்து விட்டார்கள் என்று மமதியாக தலைக்கணம் கொண்டு செயல்படாது, தொடர்ச்சியாக தமிழ் தேசிய அரசியலை தூய்மைப்படுத்தி தமிழ் மக்களை ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு வீறு கொண்டு தேசிய அரசியல் மீது சிங்கள தேசத்திடம் கரைந்து போகாத அளவுக்கு அவர்களை வழிநடத்த வேண்டுமாக இருந்தால் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு முன்னாலும் பாரிய கடப்பாடு இருக்கின்றது. சிவில் சமூகங்கள் என்று சொல்லப்படுகின்ற தரப்பினரும் மிகப்பெரிய ஒரு கடப்பாடு இருக்கின்றது. மீளவும் நவம்பர் 15ஆம் தேதிக்கு பின்னர் ஒரு புள்ளியிலே அனைவரும் இணைந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு மக்கள் வழங்குகின்ற ஆணையில் தான் அது இருக்கின்றது. தப்பித்தவறி தமிழரசு கட்சிக்கு அவ்வாறான ஒரு ஆணை வழங்கப்படுமாக இருந்தால் சிங்கள தேசியத்திடம் தமிழ் மக்கள் முற்றுமுழுதாகவே கரைக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய அடையாளங்கள் சிதைக்கப்படக்கூடிய ஒரு ஆபத்துக்கு தான் அது விளைவிக்கும் என்பதை தான் இந்த இடத்துல கூற முடியும். கடவுள் தமிழ் மக்களை காப்பாற்றட்டும். நன்றி ராமேந்திரன். இதுக்கு மேல் ஒன்றும் சொல்வதற்கில்லை. நாங்கள் நாளை தேர்தல் நடைபெறப் போகின்றது. முடிந்தால் இணைந்து தேர்தல் மக்கள் திரண்டு வாக்களிக்கிறார்கள் என்ற விடயங்களை நாங்கள் பார்ப்போம். நாளை சந்திக்கும் வரை வணக்கம் கூறி விடைபெறுவோம். நன்றி, வணக்கம் ராமேந்திரன். நிச்சயமான நன்றி, வணக்கம்.